Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு EMF பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில். ஒரு காயிலோட ஏரியா சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே EMF இன்டியூஸ்டு ஆகும். சரிங்களா? அதை தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் இது ஒரு ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம். ஓகேங்களா? ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம். இந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேம், இந்த ஃப்ரேமில் இந்த சைடு மட்டும் மூவபிள். ஓகேங்களா? இதற்கு பார்த்தீங்களா இந்த ஏபி. ஸோ இந்த சைடு மட்டும் ஒரு மூவபிள் கண்டக்டர். ஓகேங்களா? மூவ் ஆகும். ஓகேங்களா? எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. அதோட வெலாசிட்டி v. இந்த ஏபின்ற இந்த ராடு எந்த சைடு மூவ் ஆகுது, லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. அதோட வெலாசிட்டி v. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த என்டையர் அரேஞ்ச்மெண்ட்டும் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே கிராஸ் போட்டு காமிச்சிருக்காங்களே. ஸோ இந்த கிராஸ் எல்லாமே என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகுது, பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ராடு ஏபியிலிருந்து டிசிக்கு மூவ் ஆகுது. அது எடுத்துக்கிற டைம் பார்த்தோம்னா டிடி டைம். ஓகேங்களா? அதாவது ஏபி இதுதான் ராடோட இனிஷியல் பொசிஷன். ராடு ஏபியிலிருந்து எங்கே போயிருக்கு, டிசிக்கு போயிருக்கு. அப்போ ஏபியிலிருந்து டிசிக்கு போக அது எடுத்துக்கிற டைம் டிடி டைம். அந்த ராடோட லென்த்து என்ன அப்படின்னா எல். ஓகே, அந்த ராடோட லென்த்து எல்லு. அது போன டிஸ்டன்ஸ் இங்கே கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் தெரியாது, ஆனால் வெலாசிட்டி தெரியும், டைம் டேக்கன் தெரியும். ஓகே, அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். சப்போஸ் நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், வெலாசிட்டி இன்டூ டைம் டேக்கன். கேட்ட பாருங்க, இதுதான் டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி இன்டூ டைம் டேக்கன். ஓகே, ஸோ அது ஏபியிலிருந்து டிசிக்கு போயிருக்கு. அதோட ஏரியா இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னவாயிருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னவாயிருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே எவ்வளோ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகியிருக்கு, த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டி ஃபை பி இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார். ஓகேங்களா? இப்போ இது என்ன ப்ராடக்ட்டு, டாட் ப்ராடக்ட்டு. அதை மேக்னிடியூடுக்கு மாற்றுறோம். மேக்னிடியூடுக்கு மாற்றினோம்னா டி ஃபை பி இஸ் ஈக்குவல் டு பி டிஏ காஸ் டீட்டா. ஓகே, இங்கே டீட்டா என்ன அப்படின்னா இந்த பி வெக்டாருக்கும் டிஏ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள். ஓகேங்களா? பி வெக்டாரும் டிஏ வெக்டாரும் பேரலாக இருக்குது. டயக்ராமில் பாருங்கள், பி வெக்டாரும் டிஏ வெக்டாரும் பேரலாக இருக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பர்பண்டிகுலர். இந்த மெட்டாலிக் ஃப்ரேமுக்கு நம்ம ஒரு ஏரியா வெக்டர் வரைஞ்சோம்னா அதுவும் பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பர்பண்டிகுலர். அப்போ ரெண்டுமே பேரலல். அப்போ இங்கே டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. இங்கே காஸ் 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1. ஓகேங்களா? ஸோ டி ஃபை பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டு டிஏ. இந்த டிஏ என்னன்னா சேஞ்ச் இன் ஏரியா. டிஏவை இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் ஏரியா. அப்போது டி ஃபை பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டு சேஞ்ச் இன் ஏரியா. ஓகேவா? சேஞ்ச் இன் ஏரியா என்ன, ஏபி டிசி. ஓகேங்களா? இங்கிருந்த ராடு இங்கே மூவ் ஆகிருக்கு. அப்போ இதுதான் அதோட சேஞ்சஸ். ஓகேங்களா? அப்போ சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஏரியா ஏபிசிடி அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டி ஃபை பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஏரியா ஏபிசிடி. அதாவது இந்த இடத்துல இந்த டயக்ராமில் இங்கே இருந்த ராடு இங்கே போயிருக்கு. அப்போ இதுதான் அதோட சேஞ்ச் இன் ஏரியா. இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, அதான் அதோட சேஞ்சஸ். ஓகேங்களா? அப்போ இங்கே ஏரியா என்னென்னு வரும், ஏபிசிடின்னு வரும். நெக்ஸ்ட்டு டி ஃபை பி இஸ் ஈக்குவல் டு இந்த பி அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏரியாவோட ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த சேஞ்ச் இன் ஏரியா பாருங்கள், இதுதான் அதோட லென்த்து எல், இதுதான் அதோட பிரெத்து. ஓகேங்களா? அப்போது எல் இன்ட்டு பிரெத்து தானே, லென்த் இன்ட்டு பிரெத்து தானே ஏரியாவுக்கான ஃபார்முலா. அப்போ இங்கே என்ன வரும், எல் இன்ட்டு வி டிடி. ஸோ அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, எல் இன்ட்டு வி டிடி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஆகிருக்கு, ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிருக்கு. அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா இங்கே இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும்.
EMF induced ஆகும். Okay, the magnitude of induced EMF is epsilon is equal to d phi by dt. அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேரடேவோட லாவை அப்ளை பண்ணுறாங்க. ஃபேரடேஸ் லாஸ் படி E is equal to d phi b by dt. இங்கே மைனஸ் தேவையில்லை, ஏன்னா மேலே என்ன சொல்லிட்டாங்க, மேக்னிடியூட். ஓகேவா, அதனால் இங்கே மைனஸ் தேவையில்லை. அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு டி ஃபைவ் பி பை டிடி. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1ல் இருக்கக்கூடிய டி ஃபைவ் பியை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் இங்கே ஆர்ஹெச்எஸில் நியூமரேட்டரில் என்ன பண்ணால் போதும், சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகே, சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி டிடி by dt. so dt cancel, epsilon is equal to blv. ஓகேங்களா, ஸோ இதுதான் induced EMF. இந்த EMF என்னன்னு சொல்கிறாங்கன்னா மோஷனல் EMF. ஓகேவா, இந்த EMF பேர் என்ன, மோஷனல் EMF. ஏன் இது பேர் மோஷனல் EMFனா, ஓகேங்களா, ஸோ அந்த கண்டக்டர் அங்கே மூவ் ஆகுதுல்ல, ஸோ அந்த கண்டக்டரோட மூமெண்ட்டால் இங்கே EMF இன்டியூஸ்ட் ஆகுது, அதனால் இது பேர் என்ன, மோஷனல் EMF. இதோட டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் யார் மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் மூலியமாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இன்டியூஸ்டு EMFோட டைரக்ஷனை ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, டயக்ராம் போகலாம். ரைட், இப்போ டயக்ராம் பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நம்ம இங்கே ஃப்ளமிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா, ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலில் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் யாரை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா, யார் இண்டிகேட் பண்ணோம், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணோம். அப்போ உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் வைங்க. ஓகேங்களா, அடுத்து உங்களோட தம் ஃபிங்கர் யாரை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கண்டக்டர் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணோம். இப்போ இந்த கண்டக்டர் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. ஓகே, அப்போ உங்கள் தம் ஃபிங்கரை லெஃப்ட் சைட் டைரக்ஷனில் வைங்க. சரிங்களா, உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், அதாவது டுவர்ட்ஸ் த புக். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களோட தம் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஓகேங்களா, இப்போ உங்களோட மிடில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு EMF டைரக்ஷனை காமிக்கும். ஓகேவா, நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மிடில் ஃபிங்கரு டவுன்வர்டில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல டவுன்வர்டு அப்படின்னாக்கா கரண்ட் டைரக்ஷன் D to C. ஓகேங்களா, டவுன்வர்டு D to C, அதாவது டியிலிருந்து சிக்கு. ஓகேவா, அப்போ டியிலிருந்து சிக்கு வரும், திரும்ப சியிலிருந்து இங்கே போகும், திரும்ப இங்கே போகும், இங்கே போகும். ஓகேவா, அப்போ இது என்ன டைரக்ஷன் அப்படின்னாக்கா கிளாக் வைஸ். என்ன டைரக்ஷனு, கிளாக் வைஸ். ஓகேவா, அப்போ இன்டியூஸ்டு EMF எந்த டைரக்ஷனில் இருக்கும், கிளாக் வைஸில் இருக்கும். த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு EMF இல்லை இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி கிளாக் வைஸ் ஃப்ரம் ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட், இஃப் R இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லூப் then the induced current is given by. ஓகேவா, இப்போ நம்ம லூப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த லூப்போட ரெசிஸ்டன்ஸு ஆராக இருந்தால், ஓகேங்களா, இந்த லூப் கரண்ட் இப்படி தானே ஃப்ளோ ஆகுது, டியிலிருந்து சி, அப்புறம் இங்கே போகும், அப்புறம் இங்கே போகும், அப்புறம் இங்கே போகும். இந்த லூப்போட ரெசிஸ்டன்ஸ் ஆராக இருந்தால் அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட் எவ்வளோ இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓம்ஸ் லா, V is equal to IR. அப்போ I is equal to V by R. ஓகேங்களா, அப்போ I is equal to இங்கே V கிடையாது, அது பதில் என்ன வந்துடும், EMF வந்துடும். EMF டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். EMF இது என்ன EMF, மோஷனல் EMF. அது நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் BLV. அது கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ I is equal to BLV டிவைடட் பை R. இதுதான் இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேங்களா, இதுதான் இன்டியூஸ்டு கரண்ட். நெக்ஸ்ட், எனர்ஜி கன்சர்வேஷன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு ராடு மூவ் ஆகுது. என்ன ராடு, AB கரண்ட் கேரிங் ராடு அங்கே என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஓகேவா, மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரண்ட் கேரிங் ராடு மூவ் ஆச்சுன்னா அது மேலே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நம்ம தேர்ட் லெசனில் படிச்சிருக்கோம், அது பேர் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேலே ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆச்சுன்னா அது மேலே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகேவா, இந்த சுச்சுவேஷனில் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா அவுட்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா, அவுட்வர்ட் டைரக்ஷன், அதாவது ஆப்போசிட் டு இட்ஸ் மோஷன். மோஷன் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு. ஓகேங்களா, அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது. நம்ம திரும்ப டயக்ராம் போகலான்னு நினைக்கிறேன்.
ஓகே இங்கே பாருங்கள் ஏபியிலிருந்து டிசிக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது ஓகேவா. அப்போ இந்த மோஷனுக்கு ஆப்போசிட் அப்படின்னா ரைட் சைடில் தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸு? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ இங்கே அவுட்வேர்ட் அதாவது ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது ஓகேவா. சரி ஓகே, இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலாவை நம்ம இங்கே டெரைவ் பண்ணலாம். FB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு IL வெக்டார் கிராஸ் B வெக்டார். நம்ம தேர்ட் லெசனில் படிச்சிருக்கோம் ஓகேங்களா. கரண்ட் எலமெண்ட்டு இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேங்களா. ஸோ இப்போ FB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு IL வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஓகே, இந்த இந்த கிராஸ் ப்ராடக்ட்டை என்ன பண்ணுறோம்? மேக்னிடியூடுக்கு மாற்றுறோம். அப்போ இங்கே என்னென்னு வரும்? ILB சைன் தீட்டா. ILB சைன் தீட்டா. தீட்டா என்ன அப்படின்னா ஐஎல்க்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் ஓகேவா. ஐஎல்க்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் சரிங்களா. ஸோ இப்போ ஐஎல் என்ன அப்படின்னாக்கா கரண்ட் எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதுங்க? ஓகே, நம்ம இந்த ராடு மட்டும் எடுத்துப்போம். இந்த ராடில் கரண்ட்டு டவுன்வர்டில் ஃப்ளோ ஆகுது ஓகேவா. அப்போ டவுன்வர்ட் தான் என்னென்னா ஐஎல். மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள் டுவர்ட்ஸ் த பேப்பர் உங்கள் புக்கில் ஓகேவா. டுவர்ட்ஸ் த பிளேன் ஆஃப் த பேப்பர் ஓகேவா. அப்போ இங்கே எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். அந்த 90 டிகிரியை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஓகேவா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஓகே. அப்போ sin 90 1 ஓகே. அப்போ FB இஸ் ஈக்குவல் டு ILB. FB இஸ் ஈக்குவல் டு ILB. இங்கே வெக்டார் தேவையில்லைம்மா சரியா. இந்த வெக்டாரை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிவிடுங்க. FB இஸ் ஈக்குவல் டு ILB கண்டுபிடிச்சிட்டோமா. சரி ஓகே பாருங்கள். இப்போது அந்த கண்டக்டர் அந்த ராடு ஓகேவா. அந்த ராடு வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது ஓகேங்களா. மேக்னெட்டிக் ஃபோர்ஸு ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த கண்டக்டரை லெஃப்ட் சைடில் மூவ் ஆகாது ஓகேங்களா. ஏன் மூவ் ஆகாது அப்படின்னாக்கா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்க? ஆப்போஸ் பண்ணுது ஓகேங்களா. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? கண்டக்டரோட மோஷனை ஆப்போஸ் பண்ணுது. அதனால் அந்த கண்டக்டர் மூவ் ஆகாது. அப்போது அது கண்டினியூஸாக மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம வெளியிருந்து என்ன பண்ணணும்? ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும். வெளியே இருந்து எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும் ஓகேவா. யாருக்கு அகென்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு அகென்ஸ்டாக பண்ணணும் ஓகேங்களா. அப்படி பண்ணோம்னாக்கா அந்த கண்டக்டர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும் ஓகேவா. அப்போ இங்கே பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ILB ஓகேவா. இப்போ இந்த அப்ளைடு ஃபோர்ஸும் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஓகேவா. ஆப்போசிட் டைரக்ஷன். நமக்கு இங்கே டைரக்ஷன் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் இங்கே என்ன பண்ண போதும்? மேக்னிடியூட் மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா. ஏன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம வெளியேருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் அந்த கண்டக்டர் மூவ் ஆகும் ஓகேவா. அப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவல் ஓகேவா. ஸோ தர்ஃபார் மெக்கானிக்கல் ஒர்க் இஸ் டன் பை த அப்ளைடு ஃபோர்ஸ் டு மூவ் த ராட் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஓகேவா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? வெளியே இருந்து மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவரை கால்குலேட் பண்ண போகிறோம். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஓகேவா. ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னாக்கா பவர் ஓகே. பவர் இஸ் ஈக்குவல் டு F அதாவது அப்ளைடு ஃபோர்ஸ் டாட் வினா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி ஓகேங்களா. அடுத்து இந்த டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க? மேக்னிடியூடுக்கு மாற்றுறாங்க. அப்போ P இஸ் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் இன்ட்டு V இன்ட்டு காஸ் தீட்டா ஓகேங்க. தீட்டா என்னென்னா அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ஆங்கிள். நம்ம எந்த பக்கம் அப்ளை பண்ணுறோமோ அந்த பக்கம் தான் ராடு மூவ் ஆகும் ஓகேவா. அப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷன். அப்போ இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 காஸ் 0 1. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்ளைடு ஃபோர்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இது இருக்குது பாருங்கள். அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ILB. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ILBயை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் பதில் என்ன வரும்? ILB. அந்த V அப்படியே வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐக்கு பதில் இது இருக்குது பார்த்தீங்களா I. இந்த ஐயோட வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. I is equal to BLV by R. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் அந்த ஐயோட வேல்யூவை. இது இருக்குது பாருங்கள். I is equal to BLV by R. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க ஓகே. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே ஒரு B இருக்குது, வெளியே ஒரு B இருக்குது. B இன்ட்டு B B ஸ்கொயர். உள்ளே ஒரு L, வெளியே ஒரு L, L இன்ட்டு L L ஸ்கொயர். உள்ள ஒரு V, வெளியே ஒரு V V இன்ட்டு V V ஸ்கொயர் டிவைடட் பை R. இதுதான் பவர் ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே பவர்.
நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு அந்த லூப் வழியாக ஃப்ளோ ஆகுது. உங்களுக்கு தெரியும், ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே ஜூல்ஸ் லா படி ஹீட் என்னவாகும், டிசிபேட் ஆகும். ஓகேங்களா, ஹீட் என்னவாகாங்க, டிசிபேட் ஆகும். அதாவது தெர்மல் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன் த லூப் ஆர் பவர் டிசிபேட்டட். ஓகேவாங்க, என்ன ஆகுது, பவர் டிசிபேட் ஆகுது. அப்போ P இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. ஓகேங்களா, இதுதாங்க டிசிபேட் ஆகக்கூடிய அந்த பவர். P இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும். P இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, BLV பை R த ஹோல் ஸ்கொயர் இன்டூ R அப்படியே வரும். அடுத்து அந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வராங்க. உள்ளே கொண்டு வந்தோம்னா B ஸ்கொயர் L ஸ்கொயர் V ஸ்கொயர் பை R ஸ்கொயர் இன்டூ R. ஓகேங்களா, அடுத்து நியூமரேட்டரில் ஒரு ஆரும் டினாமினேட்டரில் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ P இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் L ஸ்கொயர் V ஸ்கொயர் பை R. ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஓகேங்களா, அதாவது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இங்கே கண்டுபிடிச்சி அந்த பவரும் ஓகேங்களா டிசிபேட் ஆகக்கூடிய பவரும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, இந்த பவரோட ஃபார்முலா பாருங்கள், B ஸ்கொயர் L ஸ்கொயர் V ஸ்கொயர் பை R. டிசிபேட் ஆகக்கூடிய பவர் பாருங்கள், B ஸ்கொயர் L ஸ்கொயர் V ஸ்கொயர் பை R. ஓகேங்களா, ஸோ அப்போ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கும் பவர் அந்த டிசிபேட் ஆகக்கூடிய பவரும் எப்படி இருக்குங்க, ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன சொல்லிங்க முடிக்கிறாங்கன்னா, thus the mechanical energy needed to move the rod is converted into electrical energy. ஓகேவா, அதாவது நம்ம அந்த ராடை மூவ் பண்ண வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவோ கன்வெர்ட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியாக அப்பியர் ஆகுது. அதாவது இங்கே வெளியே டிசிபேட் ஆகுது பார்த்தீங்களா, தெர்மல் எனர்ஜி என்ன ஆகுது, அப்பியர் ஆகுது. ஓகே, அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியாக அப்பியர் ஆகுது. அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அந்த கான்செப்ட் படி இங்கே என்ன ஆகுதுன்னா எனர்ஜி கன்சிஸ்டண்ட்டாக என்ன ஆகுதுங்க, கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியாகவும் என்னவாகுது, கன்சிஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகினே இருக்குது. அப்போ இங்கே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.